வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லக்கி பாஸ்கரோட EB5 ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு EB5 ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்துக்கலாம். EB5னா என்னன்னா ஒரு க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு உண்டான அப்ரோச். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. TEAன்னு ஒரு இது இருக்குது. TEAனா யூஎஸ்க்கு உண்டான ரூரல் ஏரியாஸ் மாதிரி இடத்துல, முக்கியமாக அவங்க வந்து எந்த இடத்த வந்து அவங்க பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த டேட்டில் நீங்கள் வந்து ஒரு $800K வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஓகே, நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ காசு இருந்தால் நான் எதுக்குப்பா இங்கே வர போகிறேன் அப்படின்ட்டு. அது உங்களோட இஷ்டம், நீங்கள் வர்றதும் வராதும். ஆனால் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ரூரல் ஏரியா இல்லை, வேறு இடத்துல வாங்கணும் அப்படின்னா, வேறு இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து $1,50,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஜாப் ரூல் இருக்குது. என்ன ரூல்னால், நீங்கள் செலவு பண்ணுற காசு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு யுஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 10 ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ 10 ஃபுல் டைம் எம்ப்ளாய் க்ரியேட் பண்ணணுமா? ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, நீங்களே வந்து ஒரு பிஸ்னஸில் வாங்குறீங்க, நீங்களே ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதில் வர ப்ராஃபிட் வந்து நீங்கள் அதனால் பெனிஃபிட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன இருக்குன்னா, அது வந்து ரீஜனல் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து அந்த ஹோட்டல்ஸ் கட்டுறது, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எத்தனை ஜாப் க்ரியேட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து அவங்களே கணக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து they will still help you in getting the டெம்பரரி க்ரீன் கார்டு. ஓகே, ஸோ இப்போ டெம்பரரி க்ரீன் கார்டுனா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெம்பரரி க்ரீன் கார்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் இந்த EB5 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரியான க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வேலிட். ஸோ அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறமா USCIS என்ன பண்ணோன்னா, they will check it. உங்களால் 10 வேலை இருக்கா இல்லையா அதை வந்து இப்போ அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட க்ரீன் கார்டு வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் EB5. இதுக்கும் லக்கி பாஸ்கருக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர் மூவி பார்க்கலன்னா பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அது வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ஃபேண்டசி மாதிரி சொல்லலாம். ரியல் ஃபேண்டசினா என்னென்னா, ஒரு நடக்காத விஷயம் வந்து ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து அவ்வளோ ரொம்ப லக்கி ஆகிடுறாரு, ரொம்ப பணக்காரராகிறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக அந்த படத்தை. பட் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நான் இப்போ கதை சொல்ல போகிறேன் லக்கி பாஸ்கர் பற்றி. ஓகே, ஸோ வந்து பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ரைவேட்டைஸ் பேங்க்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட்லாம் வந்து பேங்க்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணும்போது அவரோட பேங்க் அதில் தப்பிச்சிடுச்சு. ஸோ அதில் வந்து அவர் என்னென்னா எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப புவராக இருக்கும். அவர் வந்து வீட்டை சுற்றி நிறையா கடன் வாங்கி வச்சுருப்பார். அதில் வந்து முக்கியமான ஒருத்தர் தான் பட்டேல் பாய்கிட்ட வந்து நிறைய காசு அதிகமாக வாங்கியிருப்பார். ஸோ அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபோட ஃபேமிலியில் வந்து அவரை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கார், நிறைய கடன் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருப்பார். அவங்க அப்பாவுக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும். ஓகே, நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க நேரத்தில் தான் ஒரு நாள் வந்து பட்டேல் பாய் வந்து அவரோட காசு வந்து ரொம்ப நாளாக கிடைக்கல. அவர் வந்து கடன் கூட கொடுக்க மாட்டார். அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பார். அந்த நேரத்துலலாம் வந்து ஒரு சட்டையெல்லாம் கிழிச்சிடுவார். பார்த்தா பாக்கெட்டில் காசு இருக்காது, வாலெட்லேயும் காசு இருக்காது. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூட்டரை தூக்கிட்டு போயிடுவார். இவர் நடந்தே ஓடி போவார் பேங்க்குக்காக. அங்கே போய் பார்த்தா அவர் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து இன்னொருத்தர் கிடச்சிடும். இதனால் ரொம்ப மனசுடைஞ்ச பாஸ்கர் என்ன பண்ணுவார், பேங்க்கோட காசை வந்து திருடிட்டு வந்து இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார். இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, ஆந்தனின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுப்பார். அவர் அப்பா ஃப்ரெண்டாக இருக்க மாட்டார். ஆனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரே வந்து ஒரு ஸ்மக்லிங் வேலை மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். மற்ற கண்ட்ரீஸில் இருந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி இவர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்னு லேபிள் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து டிவி விற்று அதில் வர காசெல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி அவர் வந்து பேங்க்கில் இருந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஆந்தனி வந்து மாற்றி இது பண்ண நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் வந்து ஆந்தனியோட நல்ல பிஸ்னஸ் டீல்ஸ் போகும். இவரோட கடன்லாம் அடைச்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்க வைப்பார். அதுக்கப்புறமா தங்கச்சிக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுப்பாரு. தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் பண்ண மாட்டார், அப்புறமா தான் பண்ணுவார். ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ தான் ஒரு பாயிண்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த டைமில் தான் அந்த இந்தியாவிலேயே இருக்க பெரிய பணக்காரரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். அவர் தான் ஹர்ஷா மேரா. ஓகே, ஸோ உங்களுக்கு ஹர்ஷத் மேதா தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த ஸ்டோரியை வந்து இவங்க எடுத்திருக்காங்க, மேபி இல்லை,
கிட்டத்தட்ட. ஓகே. ஸோ அந்த ஸ்டோரியில் இருந்த ஹர்ஷா மேரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இவர் பார்த்துருக்காரு. அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, இவர் பேங்க்கில் கொடுக்குற கடன் வந்து கட்டாரி பேங்க்கு போகவே இல்லை. கட்டாரி பேங்க்ன்றது இன்னொரு பேங்க்கு. அவங்க வந்து ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்குக்கு கடன் கொடுக்குற மாதிரி. ஓகே. ஸோ அப்போ வந்து நடுவில் ஒரு புரோக்கர் வந்து இருப்பாங்க. அந்த புரோக்கருக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து புரோக்கர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன தான் தெரிஞ்சதுன்னா, இவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க நடுவில். ஸோ அந்த புரோக்கர் வந்து ஏமாத்துறாரு. புரோக்கர் தான் வந்து ஹர்ஷா மேரான்னு தெரிஞ்சிடும். அந்த ஹர்ஷா மேரோட கூட இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கடைசியாக டை அப் வைப்பார். அதுலேருந்து வந்து வர காசை வந்து லாட்டரியிலேருந்து வின் பண்ணன்னு சொல்லி ஹவாலா மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணுவார். கடைசியில் ஒரு இதே மாதிரி ஹர்ஷா மேராவே ஷேர்ஸ் நிறைய ரிக்கிங் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஷேரை வந்து வாங்க வச்சு அதை பெருசாக கொண்டு போயிட்டு அப்புறம் கடைசியாக ஒரே டைமில் செல் பண்ணுவாங்க. அது 10x ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் வந்து பாஸ்கர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி அங்கே இன்னொரு பேங்க் மேனேஜர் வந்து இறந்து போயிடுவார். அதனால் வந்து இவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் ஒய்ஃபும் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ பாஸ்கரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன் ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்ட்டு, ரொம்ப பந்தா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அந்த டைமில் தான் இவர் வந்து இதெல்லாம் பண்ணிடலாம், விட்டுறலாம், ஸோ இருக்கிற காசு போதும், எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு டைமில் தான் சிபிஐ வருவாங்க. அந்த சிபிஐ வந்து இவரை வந்து லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லாக் பண்ணும்போது தான் வந்து இவர் வந்து அக்கௌண்ட்லேருந்து 100 crore இருக்குது, எப்படி வந்துச்சு அந்த காசுன்ற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. பாஸ்கர் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அந்த காசெல்லாம் வந்து லீகலாக தான் வந்துச்சு, ஒயிட்டாக தான் வந்துச்சு, அந்த பணத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ தான் பாஸ்கர் வந்து EB5ல் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த முன்னாடி இருந்த ஆந்தனி வந்து ஏற்கனவே யூஎஸில் இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த EB5ல் வாங்கும்போது தான் பாஸ்கர் வந்து ஒரு பாஸ்டனில் ஹோட்டல் வாங்குவார். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். சரி, பாஸ்டன் ஹோட்டலில் வந்து பாஸ்கர் வந்து வாங்கணும்னா இந்த டைமில் இன்றைக்கி டேட்டில் அவர் வந்து எப்படியும் வந்து ஹோட்டல் வாங்குறது ஒரு காசுனா அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1,50,000 அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பாஸ்டன் வந்து ரூரல் ஏரியாவில் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா, அந்த ஹோட்டல் வந்து அட்லீஸ்ட் 10 ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாவது அது க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஈவன் ஃபார் த பாஸ்கர் ஹூ இஸ் வெரி ரிச் கை ஹூ ஹேஸ் 100 crores இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட், அந்த பாஸ்கருக்குமே இது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ என்ன கஷ்டம்னு நான் சொல்கிறேன், பணம் கஷ்டம் இல்லை அவருக்கு, ஆனால் வந்து அந்த 10 எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அது வந்து க்ரியேட் ஆகணும். 10 எம்ப்ளாய்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலன்னா 2 வருஷத்தில் USCIS செக் பண்ணும்போது 10 எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இல்லை, ஹோட்டல் ஃபுல்லாக லாஸில் போயிடுச்சு, யாரும் வந்து தங்கலை அப்படின்னு இருக்கும்போது அவரால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் தான் அந்த வந்து இந்த பெர்மனன்ட் க்ரீன் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே he will have to lose his green card. ஓகே. ஸோ இருக்கட்டும், நம்ம வந்து திரும்ப பேசலாம். ஓகே. இப்போ 2026ல் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு, 2026ல் வந்து நான் வந்து ட்ரம்ப் கோல்ட் கார்டுன்னு ஒன்று கொண்டு வர போகிறேன், EB5 ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ ட்ரம்ப் கோல்ட் கார்டுனா என்னென்னா, $1 million நீங்கள் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு டொனேஷன் மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு க்ரீன் கார்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கெட்டிங் த க்ரீன் கார்டு. ஓகே. ஸோ ட்ரம்ப்போட பாயிண்ட் என்னென்னா, பீப்புள் வந்து ஸ்டில் வந்து வருவாங்க யூஎஸ்க்கு, அவங்க வந்து பணக்காரங்களாக வருவாங்க, அவங்க வர்றதுனால யூஎஸோட டெட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத அவரோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதை நான் சொல்கிறேன். ஓகே. நான் கலாய்க்கலாம் இல்லை. ஓகே. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ லக்கி பாஸ்கர் வந்து $1 million செலவு பண்ணார்னாலே அவரால் க்ரீன் கார்டு வாங்கிட முடியும். ஸோ இது வந்து லக்கி பாஸ்கருக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ he doesn't have to operate the hotel. அதில் லாஸ் வந்துச்சா, ப்ராஃபிட் வந்துச்சா, இதெல்லாம் ரொம்ப தலைவலி. அவர் வந்து இங்கே வந்து US ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஹோட்டல் ஆப்ரேட் பண்ணணுன்ற அடுத்த தலைவலி தேவையில்லை இப்போ இந்த ட்ரம்ப் கோல்ட் கார்டுனால. ஓகே. ஸோ முன்னாடி இருந்த EB5ல் என்ன ஆகும்னா, 5 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு பெர்மனன்ட் க்ரீன் கார்டு வாங்கிட்டீங்கன்னா, வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து அந்த காசை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசை 1,50,000 வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். உங்களால் அந்த காசை வந்து திரும்ப வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த 1 million வந்து இப்போ ட்ரம்ப் கோல்ட் கார்டில் இருக்க 1 million வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்னா டொனேஷனாக கொடுத்துட்டிங்கன்னா, ஓகே, ஸோ பிக் கிஃப்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த $1 million உங்களால் திரும்ப வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ யூ கெட் த க்ரீன் கார்டு அண்ட் தென் யூ பிகம் அ சிட்டிசன் அண்ட் தென் உங்களுக்கு மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆச்சா. ஸோ இப்படி இருக்க டைமில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ட்ரம்ப்போட பிளாட்டினம் கார்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
அது என்னன்னா ஒரு $5 million நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கணும். ஸோ $1 million கிஃப்டாக இருக்கிறது கோல்டு கார்டு, $5 million கிஃப்டாக இருக்கிறது பிளாட்டினம் கார்டு. ஸோ இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப விஐபி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. லக்கி பாஸ்கர் கேன் அஃபோர்ட் திஸ். என்னால் முடியாது, மேபி உங்களால் முடியும், என்னால் முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு 270 days வந்து யூஎஸ்லேயே இருந்துக்கலாம், யூஎஸில் வாழ்ந்துக்கலாம். ஆனால் வந்து ஓவர்சீஸில் நீங்கள் சம்பாதிக்கிற காசுக்கெலாம் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே யூஎஸில் வந்து அதுவும் ஒரு இது போயிட்டுருக்குது. என்னென்னா நீங்கள் ஓவர்சீஸில் என்ன காசு சம்பாதிச்சிங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் கணக்காட்டணும், அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் ஐஆர்எஸ் கிட்ட. ஓகேவா? ஸோ அந்த இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இப்போ வந்து அந்த 1,050,000 வந்து இதுக்கப்புறமா அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா பண்ணலையான்றது அவங்களுக்கு வந்து தெரியல. அடுத்த 2027 வரைக்கும் அவங்க ஒன்றும் பிளானில் இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ 1,050,000 இருக்குது, நான் வந்து யூஎஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா September 30th 2026 தான் உங்களுக்கு டெட்லைன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராண்ட் ஃபாதரிங் ப்ராசஸில் மாட்ட மாட்டீங்க. கிராண்ட் ஃபாதரிங்னா என்னென்னா, இதுக்கப்புறமா அவங்க வந்து EB-5 வந்து இது பண்ண மாட்டேன், நான் ஃபுல்லாக வந்து கோல்டு கார்டு போக போகிறேன், பிளாட்டினம் கார்டு போக போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து உடனே இந்த September 30th நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து யூ ஆர் ப்ரொடெக்டட் பை த லா. நீங்கள் வந்து எதுக்கும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அப்படி இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ லக்கி பாஸ்கர் வந்து சிபிஐயில் மாட்டிக்காமல் உஷாராக வந்து அவர் வந்து வெளியில் காசு கொண்டு வந்துட்டு லாண்டர் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் ஒயிட் மணின்னு காமிச்சு வெளியில் வந்துட்டார். ஓகே. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமல் September 30th அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறதா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. பாய்.